இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? உனக்கும் ஆதிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கம்பெனி கெட் டுகெதர் மாதிரி நம்ம வீட்லயே கொடுத்துடலாம். அந்த ஈவென்ட்ல வச்சு உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயுமே உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறத எல்லார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும், பாரதிக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். என்ன சொல்ற? தேங்க்ஸ் நந்தினி, இப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை பாரு. நல்ல ஐடியா. கெட் டுகெதர் வச்சு பாரதிக்கு குடுக்கணும்னு நினைக்கிறத டபுளா குடுக்கற. வர வர பாரதிக்கு எதிரா நான் போடுற எல்லா திட்டமும் ஃபிளாப் ஆகிட்டே இருக்கு. ஆனா இந்த தடவை பாரதிய ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டனா அதுக்கப்புறம் பாரதி கம்பெனில வேலை பார்க்க முடியாம இங்க இருந்து போயிடுவா. கரெக்ட் மித்ரா, பட் பாரதிய நீ ஈஸியா எடை போட்டுறாத. அவ ரொம்ப கன்னிங்கா இருக்கா. இல்லனா நீ இவ்ளோ பாடுபடுத்தினதுக்கு அவ எப்பவோ இங்க இருந்து போயிருக்கணுமே. ஆனா அவ மனசுல ஆதிய உனக்கு விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அத பத்தி அவ கண்டுக்காம இந்த வீட்லயே இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் கிடையாது மித்ரா. அவளை வளர விடுறது உனக்கு தான் பிரச்சனை. நானும் ஆதியும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த ஹாப்பியான விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே இன்னைக்கு இங்க வர வச்சிருக்கேன். எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற நீங்க எல்லாரும் எங்க குடும்பம் மாதிரி தான். முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டையே நான் ஏற்பாடு பண்ணேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் எங்க கல்யாண இன்விடேஷன் கொடுக்குறேன். ஏற்கனவே 2 தடவை ஏற்படாகி கல்யாணம் நின்னு போச்சு. வெக்கமே இல்லாம 3வது தடவையா கல்யாணம் ஆக போறத எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா. வந்திருக்க எல்லாருக்குமே இந்த கதை தெரியும்ல. ஆமா பாட்டி, ஆனாலும் இந்த மித்ரா மேடத்துக்கு ரொம்ப நம்பிக்கை தான். என்ன பாரதி, உன் புருஷனுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கணும் பாரதி. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன் கழுத்துல தாலியை கட்ட நான் ரெடியா இருக்கேன். எப்படியும் உன் புருஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர போறதில்ல. எதுக்காக இலவு காத்த கிளி மாதிரி நீ இப்படி காத்துட்டு இருக்கணும்? உனக்குதான் மாமா நான் இருக்கேன்ல. டேய், உன்னெல்லாம் பார்த்தா இந்த சாக்கடையில படுத்து உருளுமே அது மாதிரி இருக்கு. சி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி உன்னை அடிக்கலாம் போல இருக்கு. வந்திருக்கிறவங்க முன்னாடி அசிங்கம் ஆயிடக்கூடாதுன்னு நான் பேசாம இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புஃபே ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேணுங்கிறத சாப்பிடுங்க. என்ஜாய். மித்ரா, அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் உன்னோட அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா இருக்குமா. பாட்டி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. பாரதி, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நீயே உன் கையால ஆதிக்கு தாலி எடுத்து கொடுத்து மித்ரா கழுத்துல கட்ட சொல்லிடு. உனக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல. டேய் சிப்ப, இங்க பாரு பாரதி, நீ என்ன பேசினாலும் எனக்கு கோவமே வராது. சரி விடு, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும். நான் சாப்பிட்டு வந்து பொறுமையா பேசுறேன். எங்கேயும் போயிடக்கூடாது. சுதாகர், எது எப்படியோ சீக்கிரமா மித்ராவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன் அத்தை வேற போன் பண்ணி எல்லா ஏற்பாடும் ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. உண்மைதான் பாட்டி. அதான் ஏற்கனவே இவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டோமே. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்த வேண்டியது மட்டும் தான் பாக்கி. பாரதி, இங்க வாங்க. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுங்க.
அப்படியே எல்லாருக்கும் ஜூஸ் வேணுமான்னு கேட்டு கொடுத்துருங்க. பாரதி, மித்ரா சொல்றது உன் காதுல விழலையா? உனக்கு என்ன அவசரம் இப்ப சாப்பிடுறதுக்கு? போ, போய் வந்தவங்களை எல்லாம் முதல்ல கவனி. அப்புறமா நீயும் உன் வீட்டு ஆளுங்களும் சாப்பிடலாம். அசிங்கப்பட்டாலும் பிடிவாதமா இங்கதான் இருப்பான்னு நிக்கிற பாத்தியா? உன்னை ஏதாவது பண்ணணும் போலயே இருக்குடி. ஆனா இந்த ஆதிதான் எதுக்கும் வழி விடாம குறுக்க நிக்கிறாரு. என்ன ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்க பாரதி? போய் முதல்ல வந்தவங்களை கவனி. சரிங்க மேடம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். நந்தினி, பாட்டி அண்ணா எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா மித்ரா? நீ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாட்டி வாங்க. வாமா. வாங்க மீனா, வாங்க வா. பாட்டி. பாரதி இப்படி எது நடந்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் இந்த மித்ரா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. உண்மைதான் தவக்கல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பழகி போச்சு. நீ சாப்பிடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆதியை எங்கேயும் காணும். இதுதான் சரியான நேரம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிங்க மேடம். ஹலோ பாரதி, ஹலோ, ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. பாரதி, துரை கேக்குறாருல, இப்போ துரை இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். கொண்டு போய் கொடுங்க. என்ன பாரதி, அச்சல் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கு. உனக்கு இந்த கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. பாரதி, அண்ணி, என்ன பாரதி, வேலைக்காரியா ஒழுங்கா ஜூஸ் கூட கொடுக்க தெரியாதா?